தஞ்சை தொகுதியில் 29 பேர் 36 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை தேர்தல் பொது பார்வையாளர்கள் ஷேக் அகமது முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரி சுரேஷ் பரிசீலனை செய்தார். இதில் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி, திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தேமுதிக, பாமக, பாஜக, நாம் தமிழர் கட்சி ஆகிய வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மொத்தம் 15 மனுக்கள் ஏற்கப்பட்டு 21 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. முன்னதாக அதிமுக வேட்பாளர் மனுவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் கைரேகை தொடர்பாக திமுக வேட்பாளர் சார்பில் வழக்கறிஞர் முத்துக்குமார் ஆட்சேபனை எழுப்பினார். இருப்பினும் அதிமுக வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்டது. அதே சமயம் ஆட்சேபனை குறித்து பரிசீலிப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்ததாக வழக்கறிஞர் முத்துக்குமார் கூறினார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் திருமதி அஞ்சுகம் அவர்களுடைய வேட்புமனு தேர்தல் நடத்தும் அலுவலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் அதிமுக வேட்பாளர் திரு ரங்கசாமி அவர்களின் வேட்புமனுவில் உள்ள ஏ ஃபார்ம் மற்றும் பி ஃபார்ம்களில் அதனுடைய பொதுச் செயலாளர் கைரேகை வைத்த பிறகு சட்டப்படி நாட் பிலோ தி சப்டிவிஷன் ரேங்க் ஆஃபீஸர் தான் அதில் அட்டஸ்ட் பண்ணணும்னு இருக்குது. பட் ஆனால் இதில் டாக்டர் பண்ணியிருக்காரு. அந்த இதிலே அடிப்படையிலே இந்த நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டு எங்களுடைய வாதங்களை வச்சோம். அதை கேட்டுருக்காங்க. இருந்தாலும் மனு ஏற்றுக்கிட்டார். இதேபோல அரவக்குறிச்சி தொகுதியில் 48 பேர் 59 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை தேர்தல் பொது பார்வையாளர் பூபால் சிங் மண்டல் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரி சைபுதீன் பரிசீலனை செய்தார். இதில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி, திமுக வேட்பாளர் KC பழனிசாமி மனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மற்ற வேட்புமனுக்கள் பரிசீலனையில் உள்ளன. முன்னதாக அதிமுக வேட்பாளர் மனு குறித்து திமுக சார்பிலும், திமுக வேட்பாளரின் மனு குறித்து அதிமுக சார்பிலும் ஆட்சேபம் எழுப்பப்பட்டது. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கு 37 வேட்பாளர்கள் 44 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். தேர்தல் பொது பார்வையாளர் ஜோஷ் தலைமையில் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஜீவா வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்தார். இதில் சுயேட்சை வேட்பாளர் குமாரசாமி என்பவரின் மனு உள்ளிட்ட 14 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. தள்ளுபடி செய்யப்பட்டவற்றில் 7 கூடுதல் மனுக்கள், 6 மாற்று வேட்பாளருக்கான மனுக்கள் ஆகும். முன்னதாக திமுக வேட்பாளர் சரவணன் சார்பில் வழக்கறிஞர் வீரகதிரவன் அதிமுக வேட்பாளர் மனுவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் கைரேகை இருப்பது தொடர்பாக ஆட்சேபனை எழுப்பப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொண்டுவிட்ட பிறகு ஆட்சேபத்தை ஏற்கக்கூடாது என அதிமுக வேட்பாளர் AK போஸ் சார்பில் வழக்கறிஞர்கள் ரமேஷ், சேதுராமன் வாதிட்டனர்.